அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காடு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் யார் கட்டினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மராட்டிய மன்னர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவாஜி அவர்களுடைய சகோதரர் வெங்கோஜி அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ரொம்ப அத்தியுதமான ஒரு கோவில். வெங்கோஜி மன்னர் காடு மல்லிகார்ஜுனர் கோயில் பக்கத்துலேயே நரசிம்மருக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் குன்றின் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப அத்தியுதமான கோயில். இந்த ஏரியாவுக்கு இந்த கோயிலையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அந்த பெயர் தான் காடு மல்லேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்லேயே மல்லேஸ்வரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஏரியாவாக சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு இந்த மல்லேஸ்வர சாமியோட பெயர் தான் வந்திருக்கு. அப்படின்னா இந்த கோயில் எவ்வளோ பிரசித்தியான கோயில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காடு மல்லேஸ்வர சுவாமி கோயில்கிட்டே கங்கம்மா கோயில், நந்தி தீர்த்த சுவாமி கோயில், அதுக்கப்புறமா நரசிம்ம சுவாமி கோயிலும் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. நம்ம எல்லா சுவாமியும் ஒரே சேர தரிசிக்கலாம். இந்த கோவில் ரொம்ப இயற்கை எழிலான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல சுற்றி மரங்களாக இருக்கும். இந்த கோயில் ஒரு குன்றின் மேலே அமைஞ்சிருக்கு. ஒரு 40 படிகள் இருக்கும். நம்ம ஏறி போய் சாமி தரிசிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் அமைஞ்சு ஒரு காடு மாதிரி அமைப்பில் தான் இந்த கோயில் இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு காடு மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அப்படின்னு பெயர் வந்தது. நம்ம இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மரங்கள் இந்த கோயில் சுற்றி இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெரிய நாகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் பார்ப்போம். நம்ம சிவபெருமானோட நாகத்தையும் சேர்ந்து வெடிக்கிறதுனால நாகதோஷங்கள் எல்லாமும் இந்த கோயிலில் விலகும். கோவிலில் நிறைய நாகர்கள் சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாகதோஷங்கள்லாம் விலகிறதுக்கோசரமும் இந்த கோயிலை சுவாமியை வேண்டிக்கிறாங்க எல்லோரும். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் மற்றும் ஹொய்சால மன்னர்களுடைய கட்டிடக்கலையை சார்ந்து இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கும். நம்ம இந்து மத கோட்பாட்டில் நாகர்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. பாம்புகளால் தான் நிலம் வளம் பெறுறதா சொல்கிறாங்க. அதனால் பாம்புகளை வழிபடுறது மூலமாக நம்ம குடும்பத்தில் செல்வம் பெருகி ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்னு எல்லோரும் நாகங்களை பிரதிஷ்டை பண்ணி வேண்டிக்கிறாங்க. கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் 2 இருக்குது. ஒன்று சிவன் கோயிலுக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்குது. பக்கத்து முருகனுக்கும் இதே மாதிரி பெரிய கோயில் அமைச்சிருக்காங்க. அதுவும் குன்றின் மேலே இருக்குது. இப்போ நம்ம கோயில் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே உள்ளே சாமி பார்க்க போகிறோம். சுவாமி ஒரு குன்றின் மேலே இருக்கார். ஒரு 40-45 படிக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏறி போய் சாமியை பார்க்கலாம். ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோபுரத்தை தான் பார்க்குறோம். அந்த வளாகத்தையும் தாண்டி நம்ம உள்ளே போகிறோம். சுற்றி மரங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் ஒரு காட்டுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சாமியை பார்க்குறதுக்கு இயற்கையோடு ஒன்றி நம்ம சுவாமியை தரிசிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அனுபவத்தை தான் இந்த கோயிலில் நம்ம பெறுவோம். நம்ம படியேறி மேலே வந்தாச்சு. இப்போ சிவன் கோயிலுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். முன்னாடியே பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் சிறந்த ஒரு சுதை சிற்பமும் அமைச்சிருக்காங்க. சிவபெருமானுடைய குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய சுதை சிற்பம். பெரிய கொடிமரத்தையும் நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம்.
கோயிலுக்குள்ளே பக்கத்துலேயே பார்த்தோன்னா தேர் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் விசேஷங்கள் காலத்துலலாம் தேரில் வந்து சாமி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய முதல்ல சுற்றி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தான் முதல்ல வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஹோமங்கள்லாமும் நடைபெற்றிருக்கு. அந்த இடத்த தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய கலசங்கள்லாம் வச்சு பூஜையும் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே சிவபெருமானுக்கு வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடாக வந்து கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி வந்து சிவபெருமானுக்கு உரிய அத்தனை விசேஷமான பூஜைகளும் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நடக்கும். இங்கே வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு அறை தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே இந்த கோயிலே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு இடம்னே இதை சொல்லலாம். இது வந்து சிவபெருமானுக்கு வந்து என்னென்ன வாகனங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே அழகாக வந்து வரிசையாக வந்து அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிச்ச பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ரிஷப வாகனம் தான். இதுதான் பிரதோஷ சமயங்களில் வந்து பிரதோஷ வாகனத்தில் தான் சிவபெருமான் வந்து எழுந்தருள்வார். பக்கத்துலேயே வந்து சேஷ பாம்பு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னப்பறவை வாகனமும் வந்து இருக்குது. நிறைய பாம்பு வாகனங்கள் வந்து இங்கே அமைச்சிருக்கிறதையும் வந்து பார்க்குறோம். இங்கேயும் வந்து ஒரு பாம்பு வந்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வாகனமாக எடுத்துகிட்டு போவாங்க. பக்கத்துலேயே பார்த்தா காமதேனு வாகனம் வந்து இருக்குது. பக்கத்துலேயே வந்து நந்தி வாகனமும் வந்து வச்சுருக்காங்க. விநாயகருக்கு தனியாக மூஞ்சோர் வாகனமும் வந்து இருக்குது. இது பக்கத்துலேயே ராவணன் வந்து சிவபெருமானுடைய பெரிய பக்தன், அதனால் அவருடைய சிலையும் வந்து இங்கே இருக்குது. குதிரை வாகனமும் வந்து சுவாமிக்கு அமைச்சிருக்காங்க. சிம்ம வாகனமும் வந்து அம்பாள் கோசம் இங்கே பிரத்யேகமாக இருக்குது. இந்த அறை வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஐராவத வாகனமும் வந்து சுவாமிக்கு வந்து இருக்குது. இங்கே நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கிறதுனால கோயில் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தரிசித்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியோடைய சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே அவருக்கு தனியாக ஒரு சின்ன சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம சிவன் கோயில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம முதல்ல சண்டிகேஸ்வரரை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கனகதுர்காவுடைய சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே நிறைய மண்டபங்கள்லாமும் தனியாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கனகதுர்காவையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி தான். சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது வந்து சஞ்சீவினி மலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம நவகிரக சன்னதி வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து விசாலாட்சியும் காசி விஸ்வநாதருடைய சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. காசி விஸ்வநாதர் பக்கத்துலேயே வந்து ஆதி விநாயகரும் வந்து அமைஞ்சிருக்காரு. நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் அப்புறம் வந்து பலிப்பீடம் வந்து பார்க்குறோம். இப்போ உள்ளுக்குள்ளே தான் வந்து காடு மல்லிகார்ஜுன சுவாமி வந்து இருக்கார். அவரையும் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ முதல்ல பார்க்குறது ஸ்ரீ மகா கணபதியோடைய சன்னதி தான் முதல்ல பார்க்குறோம். விநாயகருக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற சன்னதியிலே வந்து சோமேஸ்வரர் வந்து பார்க்குறோம். பின்னாடியே உற்சவர் சிலைகளாகவும் வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி நந்தியும் வந்து அமைஞ்சிருக்காரு. வந்து நம்ம அம்பாள் பார்வதி தேவியும் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்து இந்த கோயிலுடைய மூலவரான காடு மல்லிகார்ஜுன சுவாமி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சிவபெருமான் தான் இவர். முன்னாடியே வந்து சின்னதாக ஒரு நந்தியும் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம காடு மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்கக்கூடிய எல்லா சன்னதியிலையும் வந்து தரிசிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து போகிறோம். இங்கே வந்து கோயில் விமானத்திலே பார்த்தோன்னா முருகர் வந்து அவ்வை பாட்டிக்கு அருளி செய்த அந்த திருவிளையாடல் சுதை சிற்பத்தையும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி தான் நாம் வந்து இங்கே தரிசிக்க போகிறோம். இப்போ முருகர் பெருமான் கோயில் இருக்கக்கூடிய நாகர்களுடைய சிற்பத்தை தான் வந்து பார்க்குறோம். பக்கத்துலேயே வந்து வேணுகோபாலருக்குன்னு தனியாக ஒரு சின்ன சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய கிளி மயில் அப்புறம் வந்து நிறைய பறவைகளோட சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. கேட்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய கோயிலாகவும் வந்து இருக்குது. முருகர் கோயிலுக்கும் தனியாக மேலே ஏறி வரத்துக்கும் படிகள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே மேலேருந்தே நம்ம சிவன் கோயிலுக்கும் வந்து போய்க்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இங்கே வந்து இருக்குது. நம்ம முருகர் சன்னதிக்கு தான் வந்து போகிறோம். முதல்ல வந்து மகா கணபதி வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தான் வந்து பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு குடும்பத்தில் வந்து சகல செல்வமும் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து விடாமல் வந்து தரிசித்து வேண்டிக்கலாம். பெங்களூர்லேயே சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ காடு மல்லேஸ்வரா திருக்கோயில், இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தக்ஷணமுக நந்தி திருக்கோயில், அல்சூரில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் திருக்கோயில்,
அதுக்கப்புறம் வந்து பஷ்வன்குடியில் இருக்கக்கூடிய பிக் புல் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து காவி கங்காதேஸ்வரர் டெம்பிள். இது எல்லாமே பெங்களூரில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது, அதே சமயத்தில் சிறப்புமிக்க சிவன் கோயில். இதில் 4 கோயில்கள் வந்து நம்ம ஸ்ரீபக்தி சேனல்லையே நம்ம வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள். காவி கங்காதேஸ்வரர் டெம்பிளும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து எடுத்து போடுறோம். ஸ்ரீபக்தி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கோயில் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீபக்தி சேனல் அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.